இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக கூட்டணியில் பெரிய மாற்றம் நடக்க போகுது. காங்கிரஸ் வெளியேற போகிறது, தேமுதிக உள்ளே வரப்போகிறது. காங்கிரஸ்லேயும் ஒரு மாற்றம் நடக்க போகுது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மாறப்போகிறார், அவருக்கு பதிலாக மாணிக்கம் தாகூர் வரப்போகிறார். அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது சமூக வலைத்தளங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் பேசப்படுது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பின்னணி என்னங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு பக்கம் விஜய்க்காக எல்லாரும் வழக்கம் போல குரல் கொடுத்துட்ருக்காங்க, விஜயை தவிர. அவர் படத்துக்காக கரூர் சம்பவம் மாதிரியே விஜய்க்காக எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் நிசப்தமாக இருக்காரு, அமைதியாக இருக்காரு. அது என்ன காரணம், என்னதான் கணக்கு வழக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போகிறார். ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் 2 முன்னாள் எம்எல்ஏ திமுகவில் இணைந்திருக்காங்க அப்படின்னு தமிழக அரசியல் களம் இப்போ பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கு. எல்லாத்தையும் விரிவாக பார்த்து என்ன ஏதுன்னு பட்டி டிங்கரிங் செஞ்சிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல நம்ம ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது வந்து இப்போ தான் அறிவிச்சாங்க ரீசெண்டாக, மறுபடியும் வந்து போஸ்ட்போன் பண்ணுற ரிலீஸ் அப்படின்ட்டு. என்ன காரணம் எல்லாத்துக்கும் தெரியும், சென்சார் சர்டிஃபிகேட்னும் வரல. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் தரல அப்படின்றதுக்கே பல அரசியல் காரணங்கள் பேசப்படுது. முன்னாடி சென்சார் போர்டில் இருக்கிறவங்க வழிக்கு வாண்டடா வண்டியில் ஏறி இதுக்கு மத்திய அரசுக்கு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றது காட்டுதான் நமக்கு சந்தேகமே வருது. என்னடா அது தானா வந்து சொல்றாங்களே. ஆமா, அப்பதான் சந்தேகமே வருது. ஏன்னா ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரியும், பாஜக ஏதோ ஒரு அழுத்தத்தை வந்து விஜய் மீது செலுத்துறாங்க, விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, சிபிஐ, இடி, ஐடி, அது கூட சேர்ந்து சென்சார் போர்டும் அந்த லைன்ல அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப நாளா அதுல தானே இருக்காங்க. இப்ப வந்து ஏன்னா இப்ப எதுக்கு ரொம்ப அதிகமா பேசப்படுது அப்படின்னா, இந்த விஜய்க்கு ஆதரவா காங்கிரஸ் தலைவர்களே இதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பல படங்களுக்கு பார்த்தோம் நம்ம, அந்த காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு என்னாச்சு, கேரளா ஃபைல்ஸ்க்கு என்னாச்சு, அதெல்லாம் அலோவ் பண்ணிடுவாங்க ஈஸியா. அதெல்லாம் அலோவ் பண்ணிடுவாங்க. பாஜக அரசாங்கத்திற்கு அகைன்ஸ்டா ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்வியஸா வந்து இந்த மாதிரி தடைகள்லாம் வரத்தான் செய்யும். இதே நேரு அட்டாக் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா டக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சென்சாரே வேண்டாம், நீங்க எது வேணா போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துல நிறைய சிக்கல் சொல்றாங்க சென்சார் போர்டுல. 5 பேர் கொண்ட குழுவுல 4 பேர் ஓகே சொன்னாங்க, ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாரு. அவருக்காக எப்படி இதெல்லாம் இயங்குது, இதுல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது அப்படின்னு கோர்ட்டும் சொல்லுது. விஜய் படம் ஜனநாயகன் சார்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் சொல்றாரு நாளைக்கு தீர்ப்பு வரும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டோன் நம்ம பார்க்கணும், இன்னொரு கோணத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதில் என்ன அப்படின்னா, இப்போ எதுக்கு பாஜக விஜய்க்கு ப்ரெஷர் கொடுக்குது, அதில் ஒரு நாடகம் இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அதாவது ஒன்று பாஜக அட்டாக் பண்ணால் விஜய்க்கு மைலேஜ் ஏறுங்கிறது ஒன்று, இன்னொன்று கூட்டணிக்கு விஜய் வர சொல்லணும் அப்படிங்கிற அழுத்தம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டுமே இல்லை, இன்னொரு கோணம் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் விஜய் கூட நெருங்குது, ரொம்ப நெருங்குது. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்ப காங்கிரஸ் திமுக கூட இருக்கிறது தான் பாஜகவுக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. சரி, காங்கிரஸ் திமுக விட்டு போனுச்சு அப்படின்னா காங்கிரஸ் தனித்து நின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. விஜய் கூட சேர்ந்து விஜய் பலப்பட போறது இல்லை, விஜய் கூட சேர்ந்து காங்கிரஸும் பலப்பட்டுரும். அந்த அடிப்படையில் நீ காங்கிரஸை சேர்க்காத, காங்கிரஸை உள்ள கொண்டு வராதுங்கிறது தான் பாஜகவினுடைய 3வது பிளானா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று நீ தனிச்சு நில்லு, அல்லது எங்க கூட கூட்டணி வை, அல்லது நாங்கள் உங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்க மைலேஜ் ஏத்தீங்க. அதுவும் இல்லாது இப்போ புதுசா காங்கிரஸை சேர்த்து கொள்ளக்கூடாது, ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடாது, கூட்டணியில் இணைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது தான் பாஜகவினுடைய இப்போதைய அஜெண்டா அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இப்போ பெரிய பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. ஆனா விஜய் தரப்புல டக்குன்னு வீடியோ போட்டுவாரு, நானும் ஒரு வாரமா வெயிட் பண்றேன். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வீடியோ போடுவார் அப்படின்ட்டு, இன்னும் பெருசா ரியாக்டே பண்ணல அப்படி சொல்லுவார் நினைச்சாங்க. இதை பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை டெக்னிக்கலா பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும், ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கணும். ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காங்க, 500 கோடி பட்ஜெட் சொல்றாங்க, அதுல வந்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த படம் வரல அப்படின்னா அந்த வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்கப்படும். அதற்காண்டிதான் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அதுவே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா அவங்க வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா முன்னாடி இந்த விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே மெர்சல் படத்தப்பெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்லாம் சொல்றாங்க. ஆனா இப்போ பேசக்கூடிய நோக்கம் வந்து முழுக்கவே வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் அதிகமா பேசுறாங்க
காங்கிரஸ்காரங்க. ஏன்னா கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் பேசுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு என்னன்னா, மோடிஜி நீங்க வந்து அரசியல்வாதி விஜய்கிட்ட மோதுங்க, நடிகர் விஜய்கிட்ட மோதாதீங்கன்னு சொல்லிட்டு விஜயோட வாய்ஸை காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு புரியல. ஏன்னா காங்கிரஸுக்கு எதிராக ஒரு காந்தியவாதின்னு ஒருத்தர் காங்கிரஸ் பீரியட்ல மட்டும் வருவார் இல்லையா, குல்லா வச்சுட்டு தொப்பி போட்டு, அண்ணா ஹசாரே. அவர் போராட்டம் டெல்லியில பண்றப்ப காங்கிரஸ் ஊழல் மலிஞ்சிடுச்சு, காங்கிரஸ் ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றப்ப இங்கிருந்து ஃபிளைட் ஏறி போய் ஆதரவு தெரிவித்தவர் தான் விஜய். அந்த காங்கிரஸ் இப்போ விஜய்க்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆதரவு பண்ணுது. அதுவுமே விஜய் வந்து மோடியை சந்திச்சாரு, அப்புறம் ஜெயலலிதாவை சந்திச்சாரு. இந்த மாதிரி நிறைய சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு. ராகுலுக்கு நெருக்கமானவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் அந்த காங்கிரஸ்க்கு எதிராக கடந்த காலத்தில் விஜய் இருந்திருக்காரு. இப்போ அந்த விஜயை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது காங்கிரஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இன்னொன்று ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிருக்கு. சீமான் ஆதரவு தெரிவிச்சிருக்காருல்ல, அதெல்லாம் சினிமா ரீதியாக சொல்றாங்க. சிம்பு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு, நிறைய இயக்குநர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி விஜயை வந்து இந்த விஷயத்தில் பழிவாங்க கூடாதுங்கிறதா எல்லாரோட நிலைப்பாடாக இருக்கு. ஆனா விஜய் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. விஜய் பிஜேபிக்கு எதிராகவோ அல்லது ஒன்றிய அரசுன்னு கூட சொல்லி ஒரு வீடியோ போடலாம். இப்போ என்ன சொல்றாங்க, திமுக தான் அது காரணங்கிறாங்க. அதுதான் நமக்கு ஒன்றும் புரியாத புதிரா இருக்கு. திமுக திட்டுங்க, தப்பே இல்லை. ஆனா லாஜிக் பாயிண்ட்ஸே இல்லையே அதுல. மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு தணிக்கை அந்த கட்டுப்பாட்டு இது வந்து எப்படி திமுக மீது சுமத்த முடியுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. தியேட்டர் வரைக்கும் லாஜிக் இருக்கு. தியேட்டர் வரைக்கும் திமுக தியேட்டர் தரலையா, திமுக திட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அவங்க அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, திமுக வந்து நீங்க விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா எதுல விமர்சனம் பண்ணணும், கொள்கை எதிரி என்ன பாடுபடுத்த போறாரு, அடிக்க மாட்டாங்க. அரசியல் எதிரி மட்டும் தான் இப்போதைக்கு அடி. அதுதான் இப்ப இதுல காங்கிரஸினுடைய நிலைப்பாடு நான் சொல்றேன். ஆல்ரெடி திமுக காங்கிரஸுக்கு இடையில ஒரு சின்ன உரசல் போது. காரணம் விஜய்னு இருக்காருயா. விஜய் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்தாரு. விஜய்க்கு ஆதரவாக மாணிக்க தாக்கூர் பேசுறாரு, இன்னும் சில தலைவர்கள் பேசுறாங்க, KS அழகிரி பேசுறாங்க. இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. இந்த படம் ரிலீஸில் பிரச்சனை வருது. அப்போது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும், இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஜய் விஷயத்தை தலையிட மாட்டாங்க அல்லது கண்டும் காணாமல் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இதில் வலிந்து ஜோதிமணியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர்லேருந்து கிறிஸ் ஜோடங்கருக்கு என்னங்க இங்கே இதில் வேலை? தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் ஜனநாயகத்தை காப்பாற்றுறாங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ தமிழிசையை தான் சொல்கிறாங்க, அவங்களும் தான் ஜனநாயகனை காப்பாற்றுறாங்க. ஜனநாயகனுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட் வேல்யூ இந்த எலெக்ஷன்ல வந்திருக்கு. அதனால காங்கிரஸ் வேண்டும்னே அதை செய்யுது அப்படிங்கறதா ஒரு புரிதலா இருக்கு, ஒரு பார்வையா இருக்கு. சரி, காங்கிரஸ் இப்படியே பேசிட்டு இருக்கு, திமுக ஏன் அமைதியா இருக்கு அப்படின்னா, திமுகவுக்கு இன்னொரு கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரீயா கயிறை விட்டுருவோம், எங்க போதோ காங்கிரஸ் போயிட்டு வரட்டும். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு காங்கிரஸ் தேவையில்லைங்கிற மனநிலை இப்போ திமுகவுக்கு வந்துருச்சு. அதனால நம்ம இன்னும் சூழல் சரியில்லாம போனுச்சுன்னா காங்கிரஸ் அதனுடைய போக்கில் போகட்டும், முற்று முழுதாக கயிறை விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அதில் ஒரு லாபமும் திமுகவுக்கு இருக்கு. கடந்த முறை காங்கிரஸ்க்கு 25 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த முறை கண்டிப்பாக அவங்க 30 வேணுங்கிறாங்க, 40 வேணுங்கிறாங்க இல்லையா. அதனாலதான் விஜய் டீலிங் பண்றாங்க. சரி, நீங்க அங்க போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக தேமுதிக சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக தேமுதிக இப்ப பேசிட்டு இருக்காங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் திமுக விமர்சிக்கவே இல்லை. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு விமர்சனங்கள்லாம் எதுவுமே வைக்கல. அவங்களுக்கு தேவை இந்த ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுக்கணும். அதுல பிரேமலதாவோ சுதீஷோ அல்லது அவரது மகனோ MP கிடைச்சி ராஜ்யசபாவுக்கு போகணும். அதுதான் அவங்களுடைய பெரிய அஜெண்டாவா இருக்கு. அவங்களுக்கு ஒரு 8 சீட்டோ 7 சீட்டோ கொடுத்துட்டு அதுவே அதிகம் தான். கடந்த முறை அவங்க பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணல. ஆனா இந்த ஒரு கணக்கு சொல்லப்படுது. அவங்களுக்கு ஒரு 7 சீட்டு தேமுதிக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட இந்த 30 சீட்ல கூட்டணி கட்சி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாம். விசிக, தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள்லாம் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, கூட்டணியும் பலமடையும். முடிந்தால் பாமக ராமதாஸ் அணியை இணைச்சுக்கலாம். அது விசிக திருமாவளவன் வந்து ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஏதாவது ஒரு புள்ளியில ஒருங்கிணைகிற வாய்ப்பு ஏற்பட்டா அதை பயன்படுத்தி நம்ம அவரையும் உள்ள கொண்டு வந்துடலாம். காங்கிரஸ்க்கு ஏன் நம்ம இவ்வளவு கொடுக்கணும், என்ன பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்காங்க, பூத் லெவல்ல எத்தனை ஏஜென்ட் அவங்களுக்கு இருக்காங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை திமுகவினர் இப்ப கேட்க தொடங்கி இருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, இது யாரு ஆப்ரேட் பண்ற மேல இருந்து பார்க்கும்போது KC வேணுகோபால். ராகுல் காந்திக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே KC வேணுகோபால் சொல்றாங்க இந்த ஒரு இதுல. ஏன்னா KC வேணுகோபால் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டில் என்னதான் நீங்க வந்து திமுக கூட்டணி போட்டாலும் அதிகபட்சமா 30-40 தருவாங்க. ஆனா கேரளாவில் விஜயோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா கேரளாவில் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதுல பெரிய மாற்று கருத்து இருக்கு. கேரள மக்கள் சினிமா நடிகருக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அவர்களே தெரியுமா. இது எல்லாமே நம்பி ஒரு கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் இந்த நிலைப்பாடு. என்னன்னா கேரளால சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க இல்லையா. அந்த ஒரு மொமெண்டமா தக்க வச்சுக்கணும் அவருக்கு. சட்டமன்ற தேர்தல் வருது, பினராயி விஜயன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற சமயத்துல அந்த ஒரு இது வந்து பாஜகவுக்கு போயிடக்கூடாது, நம்ம எப்படி
எப்படியாச்சும் கேரளா ஆட்சிக்கு வந்துடணும், நம்ம தான் சிஎம்மா வந்துடணும்ன்ற நோக்கமா இருக்கு. பாண்டிச்சேரி சொல்லுங்க, ஆந்திரா சொல்லுங்க, தெலுங்கானா சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியும். கேரளா என்னைக்குமே சினிமா நடிகர்களுக்கு அரசியல் களத்துல முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மாநிலம் தான். இப்போதான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சுரேஷ் கோபி கூட எம்பி ஆகிருக்காங்க. இப்ப அவர் தொகுதி தோத்து போயிருக்கல, நகராட்சி இந்த தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தல்ல தோத்து போயிருக்காங்க. சுரேஷ் கோபி வந்துட்டாரு அப்படின்னா சரி அடுத்து விஜய் வச்சு வந்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில கேசி வேணுகோபால் இருக்காரு போல. விஜய் கூட இருந்து ஆட்சிக்கு பிடிச்சிடலாம், எதுக்காண்டி இவங்களுக்கு நம்ம வந்து தொகுதிக்காக கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விஜயோட கூட்டணி வச்சிடலாம். அதனால நம்ம வந்து கேரளாக்கு போய் பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா விஜயோட உதவியோட கேரளா ஆட்சி பிடிச்சிடலாம், நம்மளும் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காரு போல அவரு. அதனால காங்கிரஸ் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவா போறாங்களோ அந்த அளவுக்கு பாஜக விஜய்க்கு எதிராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இதுல இப்ப இன்னொரு நீங்க சொன்னது போல டிஎம்கே வந்து ஜஸ்ட் சைலண்ட் வாட்சர் மாதிரி இதுவரைக்கும் அமைதியா இருக்காங்க பாருங்க. கட்சியில அடிமட்ட தொண்டர்கள், ஒரு சில நிர்வாகிகள், ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் தான் ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. அதுவும் மாணிக்கம் தாகூர் போன்றவர் பேசுறதுக்கு பதிலடியா தான் சொல்றாங்க. கூட்டணி பிளவு அல்லது கூட்டணி விலகல் பத்தி எல்லாம் அவங்க பெரிய அளவில் எதுவும் பேச ஆரம்பிக்கல. அவங்களுடைய அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆபத்தான திட்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் பேசுறாங்க. இது காங்கிரஸ்ல சிலருக்கு புரிந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவருக்கு பதிலாக ஆல்ரெடி காங்கிரஸினுடைய தலைமைக்கு யார் வரப்போகிறார், ஜோதிமணியா மாணிக்கம் தாகூராங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மாணிக்கம் தாகூர் தன்னுடைய டெல்லி லாபியை பயன்படுத்தி தமிழக காங்கிரஸ் தலைவராக வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆனால் எலெக்ஷன் இருக்கிற டைமில் அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். செல்வ பெருந்தகை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர், அவரை எலெக்ஷன் டைமில் தூக்கி வெளில வச்சுட்டு இன்னொருத்தர் உள்ள கொண்டு வந்தா அதற்கு பின் விளைவுகளை காங்கிரஸ் நிச்சயமாக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போயிட்டு பேட்டி கொடுத்தாரு இல்லையா? அதுமே வந்து இன்னொரு நம்பிக்கை தெரிஞ்சது அப்படின்னா ஒரு வகையில ஒரு தரப்பு பாமகவை கொண்டு வந்துட்டோம், ராமதாஸையும் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அதிமுகக்குள்ள. ஆனா இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஃபேக்டர் இருக்குல்ல, இதுல எடப்பாடி மீண்டும் உறுதிப்பட சொல்றாரு இந்த மாதிரி சசிகலாவுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் இடமே கிடையாது. ஆனா டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் இடம் இருக்கான்னு கேட்கும் போது அவர் பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா தினகரன் வந்து ஆப்வியஸா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சியை வச்சிருக்காரு, அவர் கூட்டணிக்குள்ள வரலாம். ஆனா அதிமுகக்குள்ள வர்றதை வந்து எடப்பாடி விட மாட்டாரு, கூட்டணிக்குள்ள வர்றது வரைக்கும் எடப்பாடி ஓகே சொல்லியிருக்காரு தினகரனுக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து அமித்ஷாவே ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க எடப்பாடி வந்து பேசினாரு. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா இந்த டெல்லி வந்திருக்காரு, நம்ம பேசி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வந்துடலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் ஆப்வியஸா. ஆனா ஓபிஎஸ்க்கு கட் அண்ட் ரைட்டா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நோ சொன்னதுனால அந்த ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் தினகரனுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார். அதனால கூடிய விரைவில் தினகரனும் அபிஷியலா வந்து கூட்டணியில சேர வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா ஒரு பெரிய சீன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் எப்ப டெல்லியை நோக்கி போனாரோ அப்பவே பாஜகவினுடைய டெல்லி தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் இவர் போறாரு. இவர் என்ன சொல்றாரு, என்டிஏக்கு தமிழ்நாட்டில் நான் தான் தலைமைங்கிறாரு. அப்போ அமித்ஷா தானே இங்க வந்து இவரை பார்த்துருக்கணும். இங்க வந்தப்ப இவரை பார்க்கல, இவர் பேரை சொல்லல, இவர் கூட மோடி பொங்கல் கொண்டாடல, எதுவுமே பண்ணாத பாஜகவை மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை டெல்லியை நோக்கி போய் அவங்கள சந்திச்சு பேசுறாங்க. பார்க்க முடியல, அதனால டெல்லியில் பார்த்து அதுதான் சொல்றேன். அப்போ எடப்பாடி தனது பிடியை விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ ஒன்றும் பெரிய அளவுல பேசல. கடைசி நேரம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்துக் கொள்ள மாட்டோம்ங்கிறாரு. கூட்டணிகளா அல்லது கட்சிகளாங்கிறது ஒரு கேள்வி சொல்றாரு. ஆனா கூட்டணியில பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் இன்னும் திறந்து தான் வச்சிருக்காங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு டிடிவிக்கு மட்டும் ஏன் லைட்டா ஒரு கிரீன் சிக்னல் தராரு அப்படின்னா, ஒண்ணு இந்த முக்கோணத்தோர் சமூக வாக்குகள் சொல்லுவாங்க, அது இருக்கட்டும், அது வேற. இன்னொன்னு டிடிவிக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னா, கடந்த 2021 தேர்தலில் டிடிவி வாங்கின மொத்த சதவீதமே 2% வாக்குகளை நம்ம தான் வாங்கியிருப்பார். ஆனா அவர் சேதாரத்தை ஏற்படுத்தினது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் நோக்கி தான். எல்லா வாக்குகளையும் சதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட தொகுதி மிகப்பெரிய அளவில் பின்னடைவு அதிமுக செஞ்சது காரணமே டிடிவி தினகரன் தான். அதனால டிஎம்கே நல்ல பிளஸ்ஸா போச்சு. ஆமா, அந்த அடிப்படையில் தான் இந்த முறை அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு திமுக விட்டு தர வேண்டாம், நம்மளே டிடிவி தினகரனை வேண்டாம் வெறுப்பா வச்சு உள்ள வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி லைட்டா அப்படி இப்படி ஆட்டினதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி டிடிவி தினகரனோட ஸ்டேட்மெண்ட் நீங்க கவனிக்கணும். தேர்தலில் வந்துட்டா எதிரியா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், துரோகியா இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னாரு. இதனால் வரைக்கும் துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லாம துரோகம்னு அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இப்படி பேசுறாரு அப்படின்னா அப்போ எல்லாமே கூட்டணி கணக்குகள் மாறுது. இதுல தேமுதிக வேற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தேமுதிக அட் டைம்ல 2 பேர்த்தையும் பேசிட்டு இருக்காங்க தகவல் வருது. ஆமா, வர வழியில இல்ல. ஆமா, திமுகவும் தேமுதிகவை வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்காம அல்லது சரி உடனே ஏத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வராம ஹோல்டில் வச்சிருக்காங்க. அவங்க வேற 9ஆம் தேதி மீட்டிங் போட போறாங்க. இப்ப காங்கிரஸ் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறதோ இனிமே அதை பொறுத்து இந்த கூட்டணியில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறாங்க. நீங்க காங்கிரசினுடைய நிலைப்பாடு, காங்கிரசினுடைய ஸ்டாண்டு, காங்கிரசினுடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். காங்கிரஸ் விஜயை நோக்கி ரொம்ப வேகமா அதி தீவிர புயலாக மாறி நகர்ந்துகிட்டு இருக்கு
அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல சொன்னீங்க காங்கிரஸ் வந்து விஜய் நோக்கி நகருது அப்படின்ட்டு. ஆனா மகாராஷ்டிரால காங்கிரஸ் பாஜக நோக்கி நகர்ந்துருச்சு. சூப்பர்ல, எப்படி அருமை இல்ல? மகாராஷ்டிரால வச்சிருக்காங்க பாஜக வச்சிருக்காங்க. அது என்னன்னா அந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்ல அமர்நாத் அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு இருக்கு போல, மகாராஷ்டிரால அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் இப்பதான் முடிஞ்சது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பர்நாத் அப்படின்ற உள்ளாட்சி அமைப்புல இப்ப அங்க மகாராஷ்டிரால நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆளும் கூட்டணியில பாஜக, ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா, அப்புறம் அஜித் பவாரோட என்சிபி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஆளும் கூட்டணியில இருக்காங்க. அந்த அம்பர்நாத் அப்படின்ற ஒரு உள்ளாட்சி அமைப்புல என்ன இருக்கு அப்படின்னா 59 இடங்கள் இருக்கு போலங்க. அதுல ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா வந்து மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாஜக ஏக்நாத் சிண்டே கட்சிக்காரரை வந்து நம்ம வந்து அங்க தலைவரா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக, உள்ளூர் பாஜக, காங்கிரஸ், அப்புறம் அஜித் பவார், இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்து ஏக்நாத் சிண்டே கட்சிக்காரர் வந்து தலைவரா கொண்டு வர முடியுமா, இவங்க 3 பேர் கூட்டணி போட்டு இவங்க கிளைம் ஆரம்பிச்சிருக்காங்க. தெரியுதா ஏன் காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டேங்குது? மகாராஷ்டிரால மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க சந்திக்குதுன்னா இதுதான் கிரவுண்ட் லெவல் வரைக்கும் யார் கூட கூட்டணி யார் எதிரின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முடிவே பண்ணல போல் இருக்கு. கூட்டணியை விட எதிரியை கன்ஃபார்ம் பண்றது அரசியல்ல முக்கியம். அதுல காங்கிரஸ் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே வருது. அதனாலதான் பாஜகவோட கூட்டணி ஓரளவுக்கு போயிருக்காங்க. இதுக்கு கொந்தளிச்சு போய் 2 தரப்புமே வந்து அதிர்ச்சியா இருக்காங்க, இப்படி நடந்தது அப்படின்ட்டு. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அரசியல் பண்றாரு, பிஜேபிக்கு எதிரான அரசியலை முன்வைக்கிறாரு, கார்பரேட்டுக்கு எதிரான அரசியலை பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்ன? நீங்க எல்லாத்துலயுமே மேலோட்டமான ஒரு பார்வை வச்சுட்டு போக முடியாது. அவர் என்ன சொல்றாரு, மேலோட்டமா நான் சரியா இருக்கேங்கிறார். நீங்க சரியா இருங்க சாமி, உங்களுடைய கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்கு, இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க. சசி தரூர் என்ன பேசுறாரு, இங்க திருச்சி வேலுச்சாமி முதற்கொண்டு என்ன பேசுறாரு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் எம்பிக்கள்லாம் என்ன பேசுறாங்கிறது உங்களுடைய கண்ணசேவிக்கு உட்பட தான் நடக்கணும். அதனாலதான் வந்து அந்த காங்கிரஸ் கவுன்சிலர்ஸ்ல இருக்காங்கல்ல, பாஜக கூட்டணி வச்சாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே பாஜக போய் சேர்ந்துட்டாங்க. ஈஸியா போயிடுச்சு ரூட், ஒரு கட்டுப்பாடுல இல்ல. பாஜகவே இழுப்பாங்க, இப்ப எனக்கு நீங்க ரூட் போட்டு நானே போய் சேர்ந்துறேன்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. போயிட்டு இருப்போம், கட்டுப்பாடுல இல்லாம துரித கதியில வேலை பண்ணிருக்காங்க. இதுல இடையில ஓபிஎஸ் கட்சியில இருந்து 2 எம்எல்ஏக்கள் பாலகங்காதரன் அப்புறம் சுப்ரமணியம், இந்த 2 பேருமே வந்து திடீர்னு அறிவாலயத்துல கார் வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் எதுவும் கூட்டிட்டு வைக்கிறாரோ அப்படின்னு நம்ம ஆளுங்க பரபரப்பாயிட்டாங்க. அப்புறம் என்ன எதுன்னு விசாரிச்சு பார்த்தா நாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த 2 எம்எல்ஏக்களும் திமுகல இணைந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இணைந்திருக்காரு. இவங்க முன்னாள் எம்எல்ஏ தான். ஏற்கனவே முன்னாள் சபாநாயகருடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர் இணைந்திருக்காரு. மைத்ரேயன் போயிருக்காரு. இதெல்லாம் வந்து ஓபிஎஸ், மைத்ரேயன் கூட அதிமுக இருந்து வந்தார். இவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏன் இங்க வந்து இணைகிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் மீதான நம்பிக்கை அவங்களுக்கு விட்டு போச்சு. ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேங்கிறார். இப்பதான் ஜேசிடி பிரபாகரன் போயிட்டு விஜய் கட்சியில சேர்ந்தாரு. அதற்கு முன்னாடி பல நிர்வாகிகள் மாற்று கட்சியில போய் சேர்ந்தாங்க, சேர போறாங்க வைத்தியலிங்கம் போன்றவர்கள் அப்படிங்கிற தகவலும் அப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் தனது நிலைப்பாட்டுல உறுதியா இல்ல. ஒண்ணு பிஜேபி கிட்ட போய் பேசுறாரு அப்படின்னா பிஜேபி இவரை மதிக்கணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் அதிமுகலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது தனி கட்சி தொடங்கி வந்தா கூட்டணியில் இடம் கொடுக்கணும், அது ஒரு சிக்கல் இல்லாம இருக்கணும், அதுவும் கிடையாது. அதுலயும் தொங்கல்லே வர்றாங்க. இவரை நம்பி போனா நம்ம லைஃபும் தொங்கல் ஆயிடும். இத்தனை வருஷமா நம்ம பின்னாடி வந்துட்டோம். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, உரிமை மீட்பு கழகமா மாறினுச்சு, எல்லாம் இருந்துச்சு. செலவு பண்ண கூட காசு இல்லைங்க, ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இவர் பின்னாடி போனோம், அதுக்கு ஆளுங்கட்சியிலே போயிடலாம், நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடமாச்சும் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக தாவேகா அப்படின்னு. இதுதான் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய இப்போதைய நெருக்கடியா இருக்கு. இன்னமும் ஓபிஎஸ் பத்தி வாய் திறக்கல. ஆமா, எல்லாருக்கும் ஆக்டிவான பாலிடிக்ஸ் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கே வந்து எலெக்ஷன் வர டைம்ல ஆக்டிவா ஈடுபடணும்ன்ற ஆர்வம் இருக்கும். அது ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத சமயத்துல அவங்களுக்கான எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கு. ஆமா, அவங்களும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சு தானே பார்ப்பாங்க. செங்கோட்டையன் அதனாலதான் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். ஆனா ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற எல்லாருமே கரைஞ்சிட்டு வராங்களே. ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? பாஜகவும் இவருக்கு செவி கொடுக்க மாட்டேங்குது, எடப்பாடியும் இவரை புறக்கணிக்கிறாரு, சசிகலாவும் பெரிய அளவில் இவரோட ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிடிவி தினகரன் அங்கங்க பேசினாலும் இவரோட சேர்ந்து எந்த முடிவும் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன, அவர் எங்க போக போகிறார் அப்படிங்கறதா அடுத்த ஒரு கேள்வியா எழுதுறது. ஒண்ணே ஒண்ணுதான், செங்கோட்டையன் இருக்கார் நண்பர் செங்கோட், அவர்கிட்ட பேசி அவர் சொல்லிட்டே இருக்காருங்க, ஓபிஎஸ் இங்க தான் வருவாரு, டிடிவி இங்க தான் வருவாரு, கன்ஃபார்மா வருவாருன்னு டெய்லி தவம் கிடக்கிறாரு. அவர் டிடிவி போறாரு, ஓபிஎஸ் போயிடுவார்னு நினைக்கிறேன். ஆமா, ஓபிஎஸ் போனா ஓபிஎஸ்க்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அதனால ஆனா விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் போனாருன்னா அடுத்த கட்டத்தில் அவருடைய இமேஜ் என்னவாகுங்கிறது ஒரு கேள்விதான். இன்னைக்கு பார்க்க போற வினோத செய்தி பயங்கர வினோதமா தான் இருக்கு. கேரளாவில் கொல்லம் பக்கத்துல முண்டக்கல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவர், அங்க வசித்து வருபவர் தான் ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர். அவர்
அவர் இளமையான பருவத்தில் ரஷ்மி அப்படின்னு ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரு. அவங்க லவ் பண்ணுறப்ப வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, இது காதலா உடனே பிரித்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரஷ்மிங்கிற பெண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஜெயபிரகாஷும் கொஞ்ச நாள் தாடி வளர்த்தாரு, கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதறி எழுதாரு, என்னை தேடி வந்து அஞ்சலை பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் இவர் வெளிநாடு போயிட்டு இவர் வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு திருமணம், அப்புறம் குழந்தைகள் அப்படின்னு 2 பேருமே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அது மாதிரி ரஷ்மியும் அவங்க குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்தாங்க. நல்லா தாங்க இருந்தாங்க 2 பேரும். ஒரு காதல் பிரிஞ்சிருச்சு. ஆனால் 2 குடும்பமும் தனித்தனியாக நல்லா இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஜெயபிரகாஷோட மனைவி இறந்து போயிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்மியோட கணவர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க அந்த துக்கத்திலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்மி வந்து சில ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது, அப்புறம் கலாச்சார நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டாங்க அந்த கவலையிலேருந்து வெளில வரணுங்கிறதுக்காக. ஜெயபிரகாஷும் தனது மனைவி இறந்த சோகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெறுமனே ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தார். ஆனால் அவங்க குழந்தைகள் வந்து அப்பா இப்படி இருக்கிறது சரியில்லையே, நீங்கள் ஒழுங்கு கல்யாணம் பண்ணீங்கப்பா, இல்லைம்மா எனக்கு வயசாகிடுச்சு, நான் என்ன கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திருக்காங்க. சரி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இந்த நேரத்தில் ரஷ்மி நடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், இப்போ அவங்களுக்கு 65 வயசு, 2 பேருக்கு 60க்கு மேலே ஆயிடுச்சு. ரஷ்மி இப்போ நடிச்சிட்டு இருக்க ஷார்ட் ஃபிலிமை ஜெயபிரகாஷ் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், இது அது இல்லை நம்ம ஆளு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. அப்புறமா விசாரிச்சு அவங்கள்ட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அப்படியே பழகிருக்காங்க. பழைய காதல் மறுபடியும் துளிர் விட்டுருக்கு. ஓ உனக்கு ஹஸ்பண்ட் இல்லையா, எனக்கு ஒய்ஃப் இல்லை அப்படின்னு பேசி பழைய காதல் துளிர் விட்டதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்த குடும்பத்தினரும் ஏன் நீங்களே கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னடா அது 60 வருஷம் கழிச்சு இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே புதிய வாழ்க்கையில அடி எடுத்து வச்சிருக்காங்க. அது விமர்சனம் ஆகுது. அதாவது உங்களை நம்பி வந்தவங்க இறந்து போயிட்டாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, இந்த விமர்சனம் காலங்காலமாக இருக்கும், அதை விடுங்க. ஆனாலும் ஒரு உண்மையான காதல் எத்தனை ஆண்டு காலம் தாண்டினாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும், எவ்வளோ வயதானாலும் அந்த காதல் சேர்ந்துரும் அப்படின்னு இதுக்கு ஒரு விஷயத்தை காதல் உயிர்ப்போடு இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் அவனும் ஒன்று லவ் பண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணதில் இப்போ செட் ஆகுது அப்படிங்கிற பொறாமையும் இதில் இணைத்து பேசப்படுது. பேசலாம், நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.